ஜனநாயகன் நடிகர் விஜய் அவங்களோட கடைசி படம். கடந்த 33 வருஷமா தமிழ் திரையுலகில் ஏகப்பட்ட படங்களை கொடுத்து, அதுவும் ஒரு பெரிய மாஸ் ஹீரோவா உருவாகி, எவ்வளவு காம்படிஷன் இருந்தாலும் இளைய தளபதியா இருந்தவர் இன்னைக்கு தளபதியா உருவெடுத்திருக்காரு. அரசியலுக்கு வரன்னு முடிவு பண்ணவர் ஜனநாயகன் தான் என்னுடைய கடைசி படம் அறிவிச்சாரு. அவர் அரசியலுக்கு வந்ததும் அவர் எதை பேசினாலும், வீட்டை விட்டு வெளியே வந்தாலும், தும்பினாலும் அது எல்லாமே வைரலாகவும் ட்ரெண்டிங்காகவும் ஆச்சு. நாளுக்கு நாள் விஜய் பற்றி கூட்டிட்டு இருக்கிற இந்த பரபரப்புல இந்த கடைசி படத்துல என்ன அரசியல் பேச போறாரு, என்ன சொல்லி முடிக்க போறாரு அப்படின்னு அவங்க ரசிகர் மத்தியில மட்டும் இல்லாம பொதுமக்கள் மத்தியிலும் பரபரப்பும் எதிர்பார்ப்பும் கூடிட்டே இருந்துச்சு. பொங்கல் நாளே நடிகர் விஜய் படம் தான், அதுவும் இது கடைசி படம் வேற. ஆனா அவர் சொன்ன மாதிரி ஜனவரி 9 இந்த படம் ரிலீஸ் ஆகல. அவருடைய ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றங்க. இதனால பயங்கர கடுப்பான விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் சோசியல் மீடியால இதுக்கு திமுக தான் காரணம்னு சொல்லி பயங்கரமா தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. எங்க தளபதியை பார்த்து பயப்படுறாங்க, அவர் கடைசி படத்தை எப்படியாவது முடக்கணும்னு பாக்குறாங்க, இதுக்கு போட்டிய பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்றாங்க, சிவகார்த்திகேயனை ஏக்குறாங்க, எங்க தளபதி இந்த 2026ல ஆட்சிக்கு வர போறத எந்த கும்பனாலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி பயங்கரமா தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. விஜயோடைய படம் ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, ஆஸ் யூசுவலா இந்த சென்சார் போர்டு இந்த காட்சி ஏடு, இந்த வார்த்தை ஏடு, ஒவ்வொரு படத்துக்கும் இதெல்லாம் சொல்றது வழக்கம் தான். காட்சிக்கு ஏத்த மாதிரி சர்டிபிகேஷன் கொடுக்கிறது யூசுவல் தான். என்ன இது விஜய் அவர்களுடைய படம்ன்றதுனால பயங்கர பரபரப்பா பேசப்படுது. கோர்ட்ல வேற இதை பற்றிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. சென்சார் போர்டு மத்திய அரசாங்கம் கீழே வருது, பிஜேபி வேற விஜய் அவருடைய கொள்கை எதிரி. சோ இதுக்கு பின்னாடி என்ன 1000 அரசியல் விளையாட்டுகள் இருக்கோ, படம்ன்றது ஒரு பொழுதுபோக்குங்க. அது எப்போ வந்தாலும் நீங்க பார்க்க தான் போறீங்க. நமக்கு சாப்பிட நல்ல சாப்பாடு இருக்கோ இல்லையோ, போட்டுக்கு நல்ல துணிமணி இருக்கோ இல்லையோ, நம்ம குடும்பம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கையில இருக்கிற காசை கொண்டு போய் கொடுத்து படத்துக்கு டிக்கெட் வாங்கினீங்க. அதுவும் 200 ரூபாய் டிக்கெட்டை 2000 3000 கொடுத்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தண்டா அப்படின்னு ஸ்டேட்டஸ் போறதுல ஒரு பெருமை வேற. டே டு டே லைஃப்ல நம்ம எழுச்சிக்கிறதுல இருந்து தூங்க போற வரைக்கும் நம்ம கவலைப்படுறதுக்கு யோசிக்கிறதுக்கு பல்லாயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில விஜய் படம் ரிலீஸ் ஆகல, விஜய் நாக்கு இது வேணும்னே பண்றாங்க, அப்படி இப்படி சொல்லி இதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க, யோசிச்சுட்டு இருக்கீங்க. எங்க தளபதி 200 கோடி 300 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்துட்டாருன்னு சொல்லி பயங்கரமா நெஞ்சு தட்டுறீங்க. ஏங்க அவங்களுக்கு 7 இல்ல 14 இல்ல 21 தலைமுறை உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு அவங்களுக்கு சொத்து இருக்கு. நமக்கு சொந்தமா வீடு இருக்கா, நல்ல ஒரு வேலை இருக்கா, நமக்கு பிடிச்சதெல்லாம் செய்யற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கா? நிறைய பேரு ஏன் விஜயனை பத்தி மட்டுமே பேசுறீங்கன்னு கேக்குறீங்க. ஏங்க அவரை பத்தி பேசணுன்றது எங்களோட கோல் இல்லைங்க, அது எங்க நோக்கம் கிடையாது. நான் அவரை பத்தி பேசல, உங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். நானும் ஒரு படத்தை ரசிப்பேங்க, அவர் அட்மையர் பண்றேன், அதுக்கு நான் அவர் கொண்டாடுறேன்ட்டு ட்ரெயின்ல தொங்குறது, பாலாபிஷேகம் பண்றது, கட் அவுட் வைக்கிறது, இது எல்லாமே விட என் குடும்பம், என் எதிர்காலம், என் வாழ்க்கை, என்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய நலம் தாங்க எனக்கு முக்கியம். எப்பவுமே நம்ம ஒருத்தவங்களை பின்பற்றோம்னா அது நம்மளுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக மட்டும்தான் இருக்கணுமே தவிர நம்ம வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிங்க. நான் ஒரு பிரதரா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், தாழ்மையான வேண்டும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்மளை விட இங்க யாருமே முக்கியம் கிடையாதுங்க. நன்றி.